யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமை பொருளை காண வந்தோமே. இன்னும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலில் ஒரு குரு, ஒரு சித்தர் அல்ல ஒரு யோகியை விட்டுருவோம், ஒரு சித்தர் ஒரு குருன்னா முதல்ல மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா கல்யாணம் பண்ணலையா, அதான் கேள்வி. அவர் பிரம்மச்சரியா அல்லது குடும்பஸ்தரா. குடும்பஸ்தர்னா எப்படி குருவாக இருக்க முடியும் அப்படின்னு பலருடைய அறியாமையில் இருக்கின்றார்கள். அப்படியா, குடும்பத்தில் இருக்கிறவர் எப்படி சித்தராக இருக்க முடியும், எப்படி குருவாக இருக்க முடியும் அப்படின்னு. திருமணம் பண்ணலையா, சரி அப்பா அவர் சரியாக தான் இருக்கும், அவர் உண்மையான நிலை உள்ளவர் தான் அப்படின்னு. இது உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு தவறான ஒரு கருத்து. இன்று நான் இந்த ஆன்மீக விஷயத்தை பற்றி, இந்த யோகத்தை பற்றி உங்களோடு உள்ள அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால் முக்கிய காரணமே என்னோட துணைவியார் ரத்னி ஸ்ரீசுந்தரி அவர்கள் தான். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனைவியாகப்பட்டவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் அனுஸ்தாரணையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆன்மீகத்தில் செல்வதற்கு, சித்தர் ஆகிறதுக்கும் யோகி ஆகிறதுக்கும், ஒரு நல்ல இறை ஞானம் பெறுவதற்கும் முக்தி பெறுவதற்கும் மனைவி தடையாக இருப்பார்கள் என்று சொல்வது முற்றிலும் தவறான கருத்து. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமை பொருளை